Hello guys, welcome back to our channel Travel with JD. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில இருக்கோம். ஏன்னா நம்ம எப்பவுமே சென்னையில இருந்து ஒரு vlog போடுவோம். நீங்க அது டிஃபரன்ஸா வந்து கன்னியாகுமரியில இருந்து போறா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னை டு நிறைய இடம் வந்து போறப்போ வந்து பைக் ரைட்ஸ் நிறைய காட்டுற அந்த சம்பந்தப்பட்ட பிளேஸ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு கேப்சர் ஆகல. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா டியூரேஷன் நிறைய போகுது வந்து நிறைய நண்பர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த நேரில் பார்க்குற நண்பர்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து எந்த பிளேஸ் நம்ம விசிட் பண்ணுறோமோ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம போடலாம் வீடியோவை. அதனால தான் வந்து இப்படி ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ கன்னியாகுமரியில் எங்கே இருக்குன்னு தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலில் தான் இருக்கும். உண்மையாக வந்து சூப்பராக இருக்குங்க ஹோட்டலு. ஏன்னா தமிழ்நாடு டூரிசம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இப்போ நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. நான் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ரூம் தான் எடுத்திருக்கேன். 2200 அரௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கொடுத்தாங்களா. உண்மையாக ஒர்த்தாக இருக்குது. ரூமை பாருங்கள் நீங்களே. நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து அங்கே டோரில் வச்சாச்சு. ஹெல்மெட், ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வேறு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இவங்க காம்ப்ளிமெண்ட்ரி என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஹேவ் எ நைஸ் டே கெஸ்ட் டாய்லெட்ரி கிட். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீப்பு, 2 ப்ரெஷ்ஷு, சிங்கிளாக தானே வந்திருக்கேன். இதுக்கு 2 ப்ரெஷ்ஷு, ஒரு ஷேவிங் ஜெல் கிட்டு, அண்ட் தென் ஒரு பேஸ்ட், ஷேவிங் ஜெல். இது 2 சோப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டேன். ஷாம்பு, இதுதான் டவல், 2 பாட்டில் வாட்டர் பாட்டில், 2 வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இதோட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் ஆகிடுச்சுனால போக முடியல. இதோட ஒரு ஹைலைட்டான பிளேஸ் காட்டுறோம் பாருங்க. டடா பீச் பக்கத்துலேயே எடுத்தாச்சு ரூமை. நம்ம போ நிற்கிறான் பாருங்க. மைல் 2 மைல் இருக்கு. மார்னிங் சன்ரைஸ் பார்க்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வந்து சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து படுத்து தூங்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:55 ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் ரைட் கண்டினியூ பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அடுத்து உங்களுக்கு வந்துட்டே. இப்போ நம்ம ரூமில் கிளம்பி நேராக வந்து சன்செட் வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வேறு எங்கன்னா பாயிண்ட் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ரூம்லேருந்து இதுதான் கிட்டே இருந்தது. போ எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் போ எடுக்க நிலைமை ஆயிடுச்சு. நான் வந்து ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் இது சன்செட் வியூ பாயிண்ட்டு. நல்லா தான் இருக்குது. ஸோ ஈவினிங் நம்ம கிளம்புறப்ப லேட் ஆகிடுச்சு, இன்கேஸ் ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சன்செட் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடம் உண்மையாக வந்து சூப்பராக இருக்குது. போ நிற்குது. இந்த வியூவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். பீச் தான் இது. சுற்றி அங்கே எல்லாமே வந்து ஊராக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒன்றும் ரஷ்ஷும் எதுவும் இல்லை. ஸோ இங்கே வர்றது தான் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கம்பல்சரி மாஸ்க் போடுங்க. ஏன்னா வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல க்ரௌடு எதுவுமே இல்லாதனால தான் வந்து மாஸ்க் நான் போடாமல் இருக்கிறேன். ஸோ அடுத்த வியூ பாயிண்ட் வந்து எங்கன்னு தெரியல. அடுத்த வியூ பாயிண்ட் போகிறப்ப நம்ம வந்து செக் பண்ணுவோம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்த வியூ பாயிண்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். போட்டிங் போகலாம். டிக்கெட்டை வாங்கியாச்சு. போட்டிங் உள்ள தான் போய்கிட்டு இருக்கோம்.
லோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு இது பார்க்கலாம். சொன்ன மாதிரி யாருமே இல்லை தெரிஞ்ச வரைக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்க மாதிரி இது. ஸோ இப்போ நம்ம விவேகானந்தர் நினைவிடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போட்டில் போட்டில் ஏறியாச்சு. இப்போ போட்டில் ஏறி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியாது. பார்த்தா தெரியும் உங்களுக்கே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம போக முடியாது. நம்ம வந்த போட் நம்ம விவேகானந்தர் சிலைக்கு நம்ம போகலாம். போட்டுக்காக வெயிட்டிங். சார் என்ன காட்டுங்களா? அவரை பற்றியான வரலாறு வெரிஃபை டிக்கெட். என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். ஸ்லிப்பரை விட்டாச்சு. வெயிலுக்கு அதுக்கும் கால் பயங்கரமாக சுடுது. மாஸ்க் கைது. நம்ம ஃபைனலாக வந்து விவேகானந்தர் மண்டபம் அடைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் வந்து எங்கே போட்டு ஏறணுமோ அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக தான் போகிறோம். ஸோ திருவள்ளுவர் சிலைக்கு தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதாவது அங்கே போகணுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதோடு அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால் போகல. ஏன்னா வந்து வீக்காக இருக்குது, ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கப்பலில் வந்த கேப்டன் சொன்னார். ஸோ அதனால் அங்கே போக முடியல. ஸோ மண்டபம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புறது மட்டும்தான் வந்து வேலை. ஸோ போட்டுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டு. உண்மையாக வந்து ரூம் எல்லாமே கிளாசிக்காக இருந்தது. யாருன்னா ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஒர்த்தபிள் தான், கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தபிள் தான். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்றது பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். டைம் பார்த்திங்கன்னா வந்து 4:30 மணி ஆகிடுச்சு. மழை வர மாதிரியே இருக்குது. அதனால தான் வந்து வேறு பிளேஸ் மூவ் ஆன் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஏன்னா வந்து இன்னொரு நாள் நம்ம ரூம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தரதாக தான் இருக்கும். மறுபடியும் 2500 கொடுக்குற அளவுக்கு சக்தி கிடையாது. ஸோ அதனால் வேறு பிளேஸ் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்களுடன் ட்ராவல் வித் ஜேடி. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.